Vanko Prince. Vanko Prince. இது போஸ்டிங் until I become a sponsored athleteல இன்னைக்கோட நாள் 100 செஞ்சுரி அடிச்சுக்கிறோம் நம்ம வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு. நான் இப்பதான் வீடியோஸ்லாம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்குள்ளே எனக்கு 100 days ஆயிட்டுக்குது அப்படின்னு கொஞ்சம் பேர் நினைக்கலாம். பட் எனக்கு அப்படி சுத்தமா இல்ல. ஒரு நாளும் டெய்லி வீடியோ எடுத்து அந்த வீடியோ உட்காந்து டெய்லி எடிட் பண்ணின்னு அதுக்கு நம்ம தனியா வாய்ஸ் ஓவர் வேற கொடுக்கணும். அப்புறம் அந்த வீடியோக்கு ஏத்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இதெல்லாம் பார்த்தாதான் மீம் டெம்ப்ளேட் ஒரு சைட் தேடணும், அந்த மீமுக்குலாம் ஏத்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் வேற போடணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சாதான் நம்மளுக்கு ஒரு நாளோட வீடியோவே கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு வீடியோக்கு நம்ம உட்காந்து கிரியேட் பண்ணி இன்னைக்கு நம்ம 100வது போஸ்ட்டுக்கு வரோம்னு நினைக்கும் போது கொஞ்சம் பெருமையா தான் இருக்குது. ஆனா இந்த 100 வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணும் போது நான் நினைச்ச அளவுக்கு கன்சிஸ்டன்டா இல்லைனாலும் ஓகே, ஓரளவுக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்டா இருந்துக்கிறேன். இந்த 100 days ஆயிட்டு எனக்கு நான் ஒரு வருஷம் ஆன மாதிரி இருக்குது. அண்ட் எனக்கு வந்துட்டு நான் கண்டென்ட் கிரியேஷனுக்குள்ளலாம் வருவேன்னு சுத்தம் ஐடியாவே இல்ல. நம்மலாம் இன்ஸ்டாகிராம்ல வருஷத்துக்கு ஒரு டைம் ஸ்டோரி போடுற ஆளு, அப்புறம் அங்க இங்கன்னு போய் சரி கண்டென்ட் கிரியேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அப்போ எனக்கு ஸ்ட்ராங்கா தோணுன ரெண்டே விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ஃபிட்னஸ் ஃபீல்ட்ல கண்டென்ட் கிரியேஷன் பண்ணி இருந்தாலுமே அது வெறும் ஜிம் ஆடியன்ஸ் மட்டுமே பாக்குற மாதிரி இருக்க கூடாது, அது நார்மல் ஜென்ரல் ஆடியன்ஸுமே பாக்குற மாதிரி இருக்கணும்னு நினைச்சேன். அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ நம்ம காசுக்காக பண்றோமோ இல்ல எந்த விஷயத்துக்காக பண்றோமோ, பட் நம்மள நம்புற ஆடியன்ஸ் எந்த விதத்திலயும் அவங்கள ஒரு பேடான வேலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாதுன்னு. இது இப்போன்னு மட்டும் இல்ல, நம்ம எப்பயுமே இப்படி தான் இருக்க போறோம். நெக்ஸ்ட் வர 100 daysல நம்ம என்னென்ன பண்றோம்னு பார்க்கலாம். எனக்கே தெரியல, பட் நெக்ஸ்ட் வர 100 daysல நம்ம ஃபிட்னஸ்ல என்ன ஒன்று பெருசா பண்றோம். இன்னைக்கான கருத்து ஊசி அவ்வளவுதான். உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். எப்பயுமே நம்ம தான்.